சிந்து பைரவி பிரமு சிந்து ரூம்குள்ளே வராங்க. வந்ததுமே டாக்டரு, நீ மட்டும் வந்து ஜெயிலுக்கு போனதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, நீ வெளியே வராது இருந்தா என்னோட உயிரே போயிருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே பேசாது இருப்பாங்க. சிவா ரொம்ப நன்றி எதுக்குன்றாங்க. இல்லை நீ மட்டும் என்ன கண்டிப்பாக என்ன இருக்குன்னு தெரியல, சரியான நேரத்தில் நீ என்னை காப்பாற்றுனன்றாங்க. அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றின்றாங்க. நீயே இல்லைன்னா கண்டிப்பாக என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு டாக்டர், நீ சும்மா அதை பற்றி பேசாத சரியா, ஏன்னா உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் எனக்கு உன் மேலே ஒரு தனி பாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றாங்க. தனி பாசம் தனி காதல் எல்லாமே உன் மேலே எனக்கு இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு போகவும், நம்ம இவளை என்னவோ நினச்சோம், ஒரு வேளை வந்து இவ நம்மளை காதலிச்சிருப்பா, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணாலாம் அப்படின்ட்டுலாம் சம்டைம்ஸ் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து இவ பண்ண விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா, என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்னேகா விட்டுட்டு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் என்னால் தாங்கிக்கவும் முடியல, என்னால் பொறுத்துக்கவும் முடியலன்ட்டு அதை பற்றி யோசிச்சு ரொம்பவே கவலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.